ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் தக்காளி ஜாம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த தக்காளி ஜாம் ப்ரெட்டு கூட அப்புறம் சப்பாத்தி கூட வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். ஒரு மாதம் வரைக்கும் நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சும் சாப்பிட்லாம். இந்த டேஸ்டியான தக்காளி ஜாம் இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நான் 1/2 கிலோ பழுத்த தக்காளியாக எடுத்திருக்கேன். தக்காளி நல்லா பழுத்திருந்தால் தான் நமக்கு ஜாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். தக்காளியோட இந்த அடிப்பகுதியை நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்டு இன்னொரு பக்கத்தில் இந்த மாதிரி லைட்டாக கீறிக்கலாம். அப்போ தான் நம்ம தக்காளியை தோல் எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு தக்காளி முழுகிற அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துட்டு இதை கொதிக்க வச்சுக்கலாம். 5 நிமிஷத்துலேயே பாருங்கள் தக்காளி நல்லாவே வெந்து வந்திருக்கு. இப்போ எடுத்து பார்த்தோன்னா தக்காளியோட தோல் தனியாக வந்திருக்கும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். நல்லா ஆறுனதுக்கப்புறம் தக்காளியோட தோல் எல்லாம் தனியாக எடுத்துட்டு இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு ஒரு பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். நல்லா ஃபைன் பேஸ்ட்டாகவே அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்போ தான் ஜாம் நமக்கு நல்லா ஸ்மூத்தாக இருக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இது இருக்கட்டும். அடுத்து ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்த தக்காளி பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம், தக்காளி பேஸ்ட் மட்டுமே போதும். இப்போ பாருங்கள் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். தக்காளியில் இருக்கிற தண்ணியெல்லாம் நல்லா கொதிக்க ஆரம்பித்ததும் வெளியில் தெறிக்கும். அதுக்காக தான் மூடி வைக்கிறோம். இடையிடையே நம்ம மூடியை ஓப்பன் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் மூடி வச்சுக்கலாம். ஒரு 10 நிமிஷத்துலேயே நல்லா கொதிக்க ஆரம்பித்ததும் இது நல்லா திக்காகி வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம மூடி போட தேவையில்லை. உங்களுக்கு பார்த்தாவே தெரியும், மூடியிலலாம் பாருங்கள் எவ்வளோ தெரிச்சிருக்குன்னு. இப்போ பாருங்கள் தக்காளி நல்லா வத்த ஆரம்பிச்சிருச்சு, நல்லா திக்காகி வந்திருக்கு. இப்போ மூடி போடாமையே நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். இப்போ நம்ம அடுத்த ஸ்டேஜுக்கு வந்தாச்சு. நல்லாவே திக்காகி இருக்குது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாம். ஒரு பிஞ்ச் அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அப்போ தான் நமக்கு ஸ்வீட் நல்லாவே தூக்கி கொடுக்கும். இப்போ நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாம். இதில் 1/2 கப் சர்க்கரை சேர்க்குறேன். இது ஒரு 150 கிராம் சர்க்கரை இருக்கும். நீங்கள் எடுத்துருக்கிற தக்காளியை பொறுத்து நம்ம ஸ்வீட் அதிகமாகவோ குறைவாவோ சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா பழுத்து இருந்துச்சுன்னா நமக்கு சர்க்கரை கம்மியாக தான் தேவைப்படும். இந்தளவு சர்க்கரை சேர்க்கும்போதே ரொம்ப நல்லா ஸ்வீட்டாக தான் இருந்தது. நம்ம சர்க்கரை சேர்த்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தண்ணி விட்ட மாதிரியே இருக்கும். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கலாம். இப்போ பாருங்கள் நல்லா திக்காகி சூப்பராக ஜாம் வெந்து வந்திருக்கு. இந்த ஸ்டேஜ் நமக்கு கரெக்டாக இருக்கும். வாசனைக்காக 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். அதுக்கப்புறம் இருந்துச்சுன்னா ரொம்ப திக்காகிடும். இதை நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் தேவைப்பட்டால் 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள் ரொம்ப சூப்பராக தக்காளி ஜாம் ரெடி ஆயிடுச்சு. இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி நமக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த தக்காளி ஜாம் இப்போ நான் ப்ரெட் கூட சர்வ் பண்ணுறேன். இந்த ஜாம் நம்ம வெளியிலேயே 10 நாள் வரைக்கும் கூட வச்சுருக்கலாம். நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கிட்டிங்கன்னா 1 மாதம் வரைக்கும் கெட்டு போகாது. எவ்வளோ சிம்பிளாக நம்ம தக்காளி சக்கரை மட்டும் வச்சு இந்த ஜாம் செஞ்சுருக்கோம். கடையில் வாங்குறது போலவே ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். தக்காளி விலை கம்மியாக இருக்கிற இந்த சீசனில் இந்த மாதிரி நம்ம ஜாம் செஞ்சுட்டு 1 மாதம் வரைக்கும் கூட ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்லாம். இப்போ நான் கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இந்த ஜாம் ப்ரெட் கூட வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். நான் இன்றைக்கி ப்ரெட் டோஸ்ட் பண்ணாமலேயே வச்சுருக்கேன். நீங்கள் டோஸ்ட் பண்ணிவிட்டு கூட ஜாம் வச்சு சாப்பிட்லாம். இது ப்ரெட்டுக்கு மட்டும் இல்லை, சப்பாத்தியில் கூட இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு ரோல் பண்ணிவிட்டு நம்ம குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கு கொடுத்துடலாம். இந்த மாதிரி நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது லஞ்ச் பாக்ஸ் எப்போவுமே காலியாகிட்டு தான் வரும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி பிஸ்கட்டில் கூட நீங்கள் அப்ளை பண்ணி வச்சு சாப்பிட்லாம். ரொம்பவே டேஸ்டியான ஜாம் பிஸ்கட் ரெடி ஆகிடும். இந்த தக்காளி ஜாம் ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு தமிழ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.